Assalamualaikum students. National Achievement Survey தேசிய அடைவு ஆய்வு 2021. So இதில் மேக்ஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேர் 26 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the root of the equation ax square plus bx plus c equal to 0 r. ஓகே, இது வந்து ஒரு quadratic equation. ஸோ இந்த quadratic equation சால்வ் பண்ண முன்னாலே நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole thing divided by 2a. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 3ல இருக்குது. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4a டிவைட் பை 2a. ஸோ இதான் நமக்கு தேவையான இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸாக நமக்கு இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். இந்த given figure PA is tangent to a circle with a center O and radius 5 cm. If OP equal to 13 cm, then PA is equal to. ஸோ நாங்கள் டயக்ராமில் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து ஓலேருந்து ஏ வரைக்கும் 5 கொடுத்துருக்காங்க அண்ட் PO ஆர் OP ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இங்கே வந்து இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த சர்க்கிள் தொடர்ச்சி இப்போ ஒரு 90 டிகிரி மேக் பண்ணும். அப்போ இது நமக்கு மேக் 90 டிகிரி மேக் 90 டிகிரி ஒரு ட்ரையாங்கிளுமே கன்சிடர் பண்ணி இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பித்தாகரஸ் சைன் அப்ளை பண்ணலாம். ஸோ பித்தாகரஸ் சைனத்தில் ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வரது நம்ம ஹைபோடனஸ். தஃபோர் PO ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் ப்ளஸ் BA ஸ்கொயர். ஸோ PO ஸோ Pலேருந்து வரும் 13. ஸோ ஆன்சர் 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு OA. அப்போ ஆன்சர் இஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் PA ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் 169 வரும். இதை ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ ஆன்சர் இஸ் -25 ஈக்குவல் டு PA ஸ்கொயர். ரெண்டே நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா PA ஈக்குவல் டு ஆன்சர் 144. ஸோ ஸ்கொயர் நீங்கள் ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா PA ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144. இப்போ ஆன்சர் இஸ் 12 சென்டிமீட்டர் வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை ஆப்ஷன் வந்து 2 இருக்குது, 12 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். There is a cylinder of height 30 cm and radius 14 cm. ஸோ இங்கே சிலிண்டர் ஷேப் கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் இன்ஃபர்மேஷனும் ரேடியஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மெல்டட் டு ஃபார்ம் ஏ நியூ சிலிண்டர். ஒரு நியூ சிலிண்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 7 cm கொடுத்துருக்காங்க. த ஹைட் ஆஃப் த நியூ சிலிண்டர். அப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம், இது ஃபஸ்ட்டு சிலிண்டர்னால இது ஹெச்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஆர்னு வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு நியூ சிலிண்டர் வந்து நம்ம வந்து செகண்ட் ரேடியஸ் இது வந்து R2னு வச்சுக்கோங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது செகண்ட் ஹைட் வந்து H2னு பண்ணுவோங்களா. அப்போ நமக்கு வந்து ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பை மெல்ட் பண்ணி மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு இந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். தஃபோர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 1 ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 2. சரிங்களா? வால்யூம் ஃபார்முலா பை R ஸ்கொயர் H ஃபார் த சிலிண்டர் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா பை R ஸ்கொயர் H. சரிங்களா? சாரி, இங்கே வந்து நமக்கு பை R ஸ்கொயர் வரும். சரிங்களா? நமக்கு வந்து இது ஃபஸ்ட்டு சிலிண்டர்னால் இங்கே 1ன்னு போட்டுங்க, இங்கேயும் 1 போட்டுங்க. ஸோ இங்கே செகண்ட் சிலிண்டர்னால் இங்கே 2ன்னு போட்டுங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பை கேன்சல். இப்போ தெரிஞ்ச வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு R1 பார்த்தீங்கன்னா 14. ஸோ ஆன்சர் 14 × 14 இன்ட்டு H1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 இருக்குது. சரிங்களா? ஈக்குவல் டு ஸோ R2 பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 × 7 இன்ட்டு H2 பார்த்தீங்கன்னா அதான் கண்டுபிடிக்க போகிறோம் H2. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ இங்கேயும் 1 டைம்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சேம் டைம் 2 டைம்ஸ் வரும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 × 30 ஆன்சர் நமக்கு பார்த்தீங்கன்னா 120 வச்சுங்க. அப்போ நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. ஸோ நம்ம H2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 39 பாருங்கள். The mean of the distribution is. ஸோ மீன் என்ன அர்த்தம், இஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ் அர்த்தம். ஸோ ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மீன் ஈக்குவல் டு இது வந்து குரூப் டேட்டா மாதிரி. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை சமேஷன் எஃப். ஓகேங்களா? அப்போ நமக்கு சமேஷன் எஃப்எக்ஸ்னா இது எஃப் இது எக்ஸ் ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி எல்லா இதையும் ஆட் பண்ணணும். கடைசி எஃப்எஃப்ல என்ன பண்ணணும், டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் பண்ணி இந்த நியூமெரில் எழுதுங்க. அப்போ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் இஸ் 20 ப்ளஸ் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் இஸ் 60 ப்ளஸ் 90 ப்ளஸ் 70 ப்ளஸ் 120 வந்துச்சுங்களா? அப்போ ஹோல் திங் டிவைட் பை ஸோ இந்த எஃப்எஃப்ல எழுதி நம்ம டோட்டலாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு 40 வச்சுங்களா? அப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டிவைட் பை 40 0 கேன்சல் பண்ண ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது நமக்கு 3ல் இருக்குது. ஆப்ஷன் இஸ் 9. Next question பாருங்க 40.
The pair of linear equation 3x plus 4y plus 15 equals 0 and 9x plus 12y equal to 75. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன சொல்யூஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நோ சொல்யூஷனா, ஒன் சொல்யூஷனா, டூ சொல்யூஷனா, இன்ஃபைன் மெனி சொல்யூஷனாக கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ண முன்னாடி என்ன பண்ணலாம்னா இந்த 15 ரைட் சைடு மூப்பிங்கன்னா -15 நமக்கு மாறும். இது 75 ஓகே. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை எல்லா இதையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து 3ஆல் ப்ராடக்ட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் இஸ், ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் 3ஆல் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 9x + 12y equal to, ஸோ இதை நீங்கள் 15ஆல் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் இஸ் நமக்கு ஒரு 45 வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி இது மைனஸ் வரும், அது இதேமே இங்கே எழுதிக்கங்க. 9x + 12y ஸோ ஈக்குவல் டு 75. சரிங்களா? இப்போ ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சைனை மாற்றுங்க. ஸோ இப்போ சைனை மாற்றினா எதெல்லாம் மாறும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நமக்கு மைனஸாக போயிடும், இது நமக்கு மைனஸாக, இது மைனஸ், ஸோ ரெண்டுமே கேன்சல். இப்போ ஆன்சர் இஸ் 0. ஸோ ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் இஸ் -120 வரும். அப்போ 0வும் -1 ஈக்குவலாக இருக்குமானா நாட் பாசிபிள், இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன். இதுக்கு எதுவுமே சொல்யூஷன் வரவே வராது. ஸோ இது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இதில் வந்து ஆன்சரே நமக்கு கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 41. இந்த given figure DE is parallel to BC. ஸோ பாருங்கள், இதுதான் DE, இது BC, ரெண்டு மூணு எப்படி இருக்குது, பேரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ AB ஈக்குவல் டு 5 cm. ஸோ ஏல இருந்து B வரைக்கும் 5 cm இருக்குது. DE, ஸோ DE பார்த்தீங்கன்னா, ஸோ DE வந்து நமக்கு 3 cm இருக்குது. அண்ட் தென் BC, ஸோ BCயோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நமக்கு BC, ஸோ இதான் நமக்கு கொஸ்டின் மார்க். இந்த வேல்யூ நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலல்னா நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பை யூஸிங் தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணுவாங்க. தேல்ஸ் தியரம். ஸோ தேல்ஸ் தியரம் என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்மாலர் ட்ரையாங்கிள், ஸோ லார்ஜர் ட்ரையாங்கிள். ஸோ இதில் ஒவ்வொன்றும் கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து லார்ஜர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ABC, ஸோ இதுவும் அண்ட் ADE இதுவும் எப்படி இருக்கும், அந்த ஒவ்வொன்றும் கரஸ்பாண்டிங் சைடு வந்து ப்ரப்போர்ஷன் வந்து ஈஸியாக ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு AB பாருங்கள், AB டிவைட் பை ஸ்மால், இந்த சைடுக்கு வந்து கரஸ்பாண்டிங் சைடு வந்து ஸ்மால் ட்ரையாங்கிள் வந்து AD. ஸோ AD ஈக்குவல் டு நமக்கு அடுத்து இதுதான் வேணும். ஓகே, இந்த BC தான் வேணும். அப்போ இது மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணால் போதும். BC, ஸோ BC டிவைட் பை இது கரஸ்பாண்டிங் சைடு வந்து DE. சரிங்களா? ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். AB, ஏலேருந்து B வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது 5 டிவைட் பை ஏலேருந்து D வரைக்கும் 2 இருக்குது ஈக்குவல் டு BC. ஸோ BC நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம BCனே போட்டுக்குங்க டிவைட் பை DE. ஸோ DE வந்து நமக்கு 3. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வரும். ஸோ இந்த 2.5 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து BC ஈக்குவல் டு 2.5 × 3. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர். ஸோ இதான் நமக்கு தேவையான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பாருங்க 4ல் வந்து 7.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 42. The distance between the points 5, -8 and -2, 3. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஒரு தூரம் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்ம் நல்லாவே தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் D ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஸோ இதை வந்து x1 வச்சுக்கோங்க, இது y1 வச்சுக்கோங்க, இது x2, இது வந்து y2. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரூட் ஆஃப், ஸோ x2 ஆன்சர் இஸ் -2 minus x1 ஆன்சர் இஸ் 5 the whole square plus அடுத்து y2 ஆன்சர் இஸ் 3 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ +8 the whole square. ஸோ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஆட் பண்ண 7. ஸோ ஆன்சர் இஸ் 49 ப்ளஸ் 2 ஆட் பண்ண 11 ஆன்சர் இஸ் 121. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் ரூட் ஆஃப் 170. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1. ஸோ ரூட் ஆஃப் 170 இதான் நமக்கு இந்த 2 பாயிண்ட் நல்ல தூரம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். அந்த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 135 டிவைட் பை 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. 4 ஆப்ஷனில் எது பொருந்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 135 டிவைட் பை 50 நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்போ ஆன்சர் நான் 5 டேபிளாக டிவைட் பண்ணுறேன். ஸோ 10 டைம்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைம்ஸ். ஸோ இங்கே நமக்கு ரிமைனிங் 3 வரும். ஆன்சர் 7. ஓகேங்களா? 27 இருக்கும். இதை நீங்கள் இன்னும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 2.7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் டெர்மினேட்டிங். நமக்கு வந்து ஆன்சர் வந்து நம்மளால் பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் வந்து 1 இஸ் டெர்மினேட்டிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44 பாருங்கள். வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் த ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 50?
both 1 and 50 are inclusive. அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா sum of the odd number கேட்டிருக்காங்க. எதுலேருந்து 1லேருந்து 50 வரைக்கும். ஸோ 1ம் 50 இன்க்ளூட் ஆகும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 49. சரிங்களா, இதில் வந்து இது மட்டும் ஆட் நம்பர் நீங்கள் 50 சேர்த்துக்கலாம். ஆனால் 50 இஸ் கால்ட் அஸ் ஈவன் நம்பர்ஸ், அதனால் நம்ம 50 ரிமூவ் பண்ணிடணும். அப்போ நமக்கு சம் ஆஃப் த ஆட் நம்பருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு n ஸ்கொயர்னு வரும். சரி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர். அப்போ இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் நமக்கு எத்தனை டேம் இருக்கும்? 50 டேம் இருக்கும். அப்போ 1லேருந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்று ஆட் நம்பர் மட்டும் எடுக்கணும். டோட்டலாக வந்து இதில் வந்து n = 25 டேம்ஸ் நல்லா கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 3 5. ஸோ இது 1வது டைம், இது 2nd டைம், இது 3rd டைம் அப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 49 வந்து 25th பிளேஸில் நமக்கு இருக்கும். அப்போ என்னோட ஆன்சர் நமக்கு 25. அப்போ ஆன்சர் n² = 25 ஸ்கொயர் = 625. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 6 25. கொஸ்டின் 45 பாருங்கள். ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து p(x) ax² + bx + c. ஸோ இதில் ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ்னு கொடுத்துட்டு இதில் எந்த ரிசல்ட் வந்து பொருந்துன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சில் ஒரே ஒரு பாயிண்டில் வந்து டச் பண்ணுறதுனால ஸோ ஆல்ஃபாவுடைய ஆன்சரும் பீட்டாவுடைய ஆன்சரும் சேம் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் நடந்துச்சு. அப்போ ஆல்ஃபா = பீட்டா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46 பாருங்கள். ஆன் டிவைடிங் x³ - 5x² + 2x + 7 by a polynomial g of x. ஸோ இந்த பாலினாமியலை g of x என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் வந்து டிவைட் பண்ண போகிறீங்க. the quotient and remainder are. ஸோ என்ன வந்து நமக்கு வந்து ஒரு quotientம் ரிமைண்டரும் கிடைக்குது. ஸோ தென் g of x ஓட ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? அப்போ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாலினாமியல் எழுதிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? x³ - 5x² + 2x + 7. ஸோ இது என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து நீங்கள் g of x டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு குவாஷன். ஸோ குவாஷன் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா x² - 4x. ஸோ அடுத்து ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் வருது -2x + ஒரு 7 டிவைட் பை g of x. ஏன்னா வந்து நம்ம ரிமைண்டர் எப்பவுமே வந்து இதை என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனை தான் இப்படி g of x டிவைடெல்லாம் என்ன பண்ணணும்? டிவைஸெல்லாம் நம்ம வந்து இப்படி டினாமினேட் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இதையும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கடைசி வந்து நமக்கு g of x உடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து x - 1 வரும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 x - 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 47. if the product of the zeros of the polynomial அப்படின்னு கொடுத்துருங்க. இது ஒரு பாலினாமியல். இதனுடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துட்டு find the value of a. ஸோ a உடைய ஆன்சர் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, a உடைய ஆன்சர் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அதில் ஒரு பாலினாமியல் இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபார்முலா ஆல்ஃபா × பீட்டா = ஃபார்முலா வந்து நமக்கு என்ன வரும்? c/aன்னு வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நமக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இது வந்து a உடைய ஆன்சர், இது b உடைய ஆன்சர், c உடைய ஆன்சர். அப்போ c உடைய ஆன்சர் இஸ் -6 / a ஆன்சர் இஸ் 4. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். therefore a இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. therefore நமக்கு தேவையான a = -3 / 2 வரும். ஸோ ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 1 -3 / 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 48. the value of k if alpha and beta are the zeros of the polynomial f of x = x² - 5x + k such that alpha minus beta = 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பாலினாமியல் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படிங்க. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = ஃபார்முலா -b/a = அப்போ இங்கே a உடைய ஆன்சர் 1 அண்ட் b உடைய ஆன்சர் இஸ் -5, c உடைய ஆன்சர் இஸ் k. சரிங்களா, அப்போ ஆன்சர் இஸ் 5 / 1 ஆன்சர் இஸ் 5. சரிங்களா, அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா × பீட்டா = ஃபார்முலா c/a, c உடைய ஆன்சர் k / 1. சரிங்களா, அப்போ நமக்கு ஆல்ஃபா - பீட்டா வரை கொடுத்துருக்கான். அப்போ இந்த மூணையுமே லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா - பீட்டா the whole square = ஆல்ஃபா + பீட்டா whole square -4 alpha beta. ஸோ அப்ளை பண்ணுங்கள் வேல்யூவை. ஆல்ஃபா - பீட்டா 1. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 = ஆல்ஃபா + பீட்டா ஆன்சர் இஸ் நமக்கு 5. 5 ஸ்கொயர்னா ஆன்சர் இஸ் 25 -4 × ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் என்ன வரும்? × k வரும். சரிங்களா, இதோட ஆன்சர் இஸ் k. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 4k நீங்கள் லெஃப்ட் சைடு கொடுத்துருங்க, இந்த 1 ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா 4k = 25 - 1 ஆன்சர் இஸ் 24. 1 டைம்ஸ் 6 டைம்ஸ். அப்போ k = ஆன்சர் இஸ் 6. therefore நமக்கு தேவையான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 49. if the roots of the quadratic equation are 3
and minus 2 then the quadratic equation ஓகேங்களா ஒரு quadratic equation ரூட் கொடுத்திருக்காங்க ரெண்டு ரூட் கொடுத்தா அப்ப இது வந்து ஆல்பா இது வந்து பீட்டா சரிங்களா நம்ம ரெண்டையும் கூட்டுங்க ஆல்பா + பீட்டா sum of root னு சொல்வாங்க அதுக்கு வந்து 3 minus 2 answer is 1 அடுத்து product of alpha into beta equal to 3 into ஒரு minus 2 answer is minus 6 சரிங்களா நம்ம ஃபார்முலா பாத்தீங்கன்னா x² minus sum of root into x plus product of root equal to 0 so first x² இருக்கு பாருங்க அடுத்து sum of root ரெண்டையும் கூட்டினா 1 வரணும் so answer is -1 so இங்கேயும் -1 மைனஸ் இருக்குது இங்கேயும் -1 இருக்கு அப்ப x இருக்கும் and alpha into beta answer is -6 அப்ப -6 இங்க தான் இருக்குதுனால நமக்கு வந்து ஆப்ஷன் 3 மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் 4 நமக்கு வராது சரிங்களா அப்ப ஆப்ஷன் வந்து 3 x² - x - 6 equal to 0 question number 50 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா the value of k for which the quadratic equation x² - kx + 4 equal to 0 as a equal root அப்பங்க equal root னு கொடுத்ததனால இதுல வந்து discriminant del equal to answer is 0 discriminant ஃபார்முலா பாத்தீங்கன்னா b² - 4ac equal to 0 னு போடலாம் அப்ப a ஓட ஆன்சர் is 1 x ஓட கோஎஃபிஷியன்ட் b ஓட ஆன்சர் is -k c ஓட ஆன்சர் is நமக்கு 4 அப்ளை பண்ணுங்க ஆன்சர் k² னா k வரும் -4 into a ஓட ஆன்சர் 1 and c ஓட ஆன்சர் is 4 equal to 0 therefore ஆன்சர் பாத்தீங்கன்னா சாரி இங்க k² வரும் so k² equal to எல்லா இதையும் பாத்தீங்கன்னா மைனஸ் அப்ப +16 ஆ மாத்தலாம் அப்ப இங்க ரூட் அங்க ஸ்கொயர் போச்சுனா k equal to +or - அப்ப ஆன்சர் +or - 4 so இத நமக்கு தேவையான k உடைய ரிசல்ட் அப்ப ஆப்ஷன் பாருங்க அப்ப ஆப்ஷன் -4 இங்க +4 இருக்கு அப்ப ஆப்ஷன் வந்து 3 both 1 and 2 next question question number 51 the value of x if 1 + 4 + 7 etc plus x is equal to 287 ஓகே அப்ப இந்த x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது நமக்கு வந்து ஒரு SN ஃபார்முலா ஓகேங்களா அப்ப இங்க பாத்தீங்கன்னா SN னா இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணி எழுதணும் இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணி ஆன்சர் நமக்கு வந்து 287 வரும் அப்ப இங்க x க்கு பதிலா நீங்க 40 14 and 36 and 44 ஒவ்வொரு வேல்யூவை நீங்க என்ன பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன பண்ணலாம் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நான் இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா இங்க ப்ரொசீஜர் படி சால்வ் பண்றா இருந்துச்சுனா நம்ம क्वेश्चन 1 + 4 + 7 + etc plus x is equal to answer is 287 கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப இதல பாத்தீங்கன்னா x ங்கிறது லாஸ்ட் டேர்ம் அப்ப l னு வெச்சுக்கிறேன் அப்ப l equal is called as tn nth டேர்ம் னு அர்த்தம் ஃபார்முலா வந்து a + n - 1d சரிங்களா அப்ப a ங்கிறது ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்ப a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு 1 னு வரும் and d ங்கிறது வந்து காமன் டிஃபரன்ஸ் அப்ப செகண்ட் டேர்ம் - ஃபர்ஸ்ட் டேர்ம் and தேர்ட் டேர்ம் - செகண்ட் டேர்ம் நீங்க எப்படினாலும் போட்டுக்கலாம் அப்ப ஆன்சர் 4 - 1 equal answer is 3 அப்ப இங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1 plus ஒரு n - 1 into 3 so 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க 1 plus 3n minus 3 அப்ப ஆன்சர் is 3n ஒரு -1 this is called as l ஓகேங்களா அப்ப நமக்கு இந்த இடத்துல இந்த எல்லா இதையும் கூட்டினா தான் நமக்கு வந்து 287 அப்ப is called as SN series அப்ப ஆன்சர் 287 இது வந்து நமக்கு ஒரு arithmetic series ஓகே இது AP சீரிஸ்ல இருக்குதுனால இதனுடைய ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா n/2 into a plus l equal to answer is 287 வரும் so இப்ப வேல்யூ அப்ளை பண்ணுங்க so n divide by 2 into a ஓட ஆன்சர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியாச்சு 1 plus and l ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 3n ஒரு -2 equal to 287 so இத சிம்பிளா நீங்க என்ன பண்ணுங்க இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடுங்க இப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்ப n into 1 சாரி இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் நமக்கு வந்து -1 plus ஒரு 3n வரும் equal to 287 into 2 answer is 574 வரும் சரிங்களா அப்ப இந்த 574 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க and same time இந்த n உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க அப்ப n நீங்க உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் 3n² - n minus 574 equal to 0 so இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து t மெத்தட்ல பிரிங்க அப்ப இந்த 3 கொண்டு நேரா கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் -1722 வரும் சரிங்களா அப்ப இத நீங்க t மெத்தட்ல பிரிச்சீங்கன்னா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் இங்க வந்து நமக்கு ஒரு -1 வரணும் அப்ப இத வந்து நீங்க t மெத்தட்ல நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் -42 வரும் இங்க வந்து நமக்கு 41 வரும் சோ டிவைட் பை நீங்க வந்து இங்க 3n² இருக்குதுனால ஒரு 3n போடுங்க அப்ப இது 1 டைம்ஸ் வரும் சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் இஸ் 14 டைம்ஸ் அப்ப இது எழுதுனீங்கன்னா n - 14 into 3n plus 41 equal to 0 answer n equal to இங்க 14 வரும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா 3n equal to -41 so n equal to -41 divided by 3 so n ங்கிறது number of terms so number of term நமக்கு வந்து cannot be negative அப்ப நெகட்டிவ்ல வராது அப்ப ஆப்ஷன் வந்து இங்க பாத்தீங்கன்னா n ஓட ஆன்சர் 14 தான் வரும் அவங்க தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா so option 2 is called as 14
அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள். the common difference of AP whose nth term is given by அப்போ nth term நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம்? டின்னு அர்த்தம். ஸோ டி நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டேம் போதும். ஸோ ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிங்க. அப்போ A1 = 3 ப்ளஸ் ஸோ இங்கே 1 போட்டிங்கன்னா 2 வரும். இப்போ ஆன்சர் இஸ் நமக்கு 5. அடுத்து A2 போடுங்க. இங்கே 2 போட்டிங்கன்னா நமக்கு 3 ப்ளஸ் 2 2 4 வரும். இப்போ ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 வரும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கழிச்சிங்கன்னா 7 - 5 இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு 2ன்னு வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 53 நீங்கள் பார்த்தீங்கன்னா a vertical stick 12 cm long casts a shadow 8 meter long on the ground. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டிக்ஸ் இருக்குது. இதனுடைய லாங் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர். இதனுடைய ஷேடோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மீட்டர் நமக்கு உருவாகுது. சரிங்களா? அட் த சேம் டைம் அதே டயத்தில் இந்த டவர் காஸ் அ ஷேடோ. ஸோ இங்கே ஒரு டவர் இருக்குது தான். இங்கே டவருடைய ஹைட் நம்ம கொடுக்கல. அண்ட் இது மேக் பண்ணக்கூடிய ஷேடோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. 40 meter long on the ground. Didn't mind the height of the tower. இந்த டவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் கான்செப்டில் கான்க்ரூன் ட்ரையாங்கிள் வரும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த 8ல் இருந்து இங்கே 40 நம்ம எப்படி வருதுன்னா ஸோ இன்ட்டு நம்ம 5 போட்டால் நமக்கு வந்து 40 வரதுனால ஸோ இங்கே பாருங்கள் 8 × 5 8 5 40. அதே மாதிரி ஸோ இங்கே இன்ட்டு நீங்கள் 5 போட்டால் ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டாக இருக்கும். அப்போ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 60. ஸோ இதான் நமக்கு தேவையான ஹைட் ஆஃப் த டவர். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் 60 மீட்டர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசி இஸ் அன் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க? ஒரு ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் முக்கியமான வார்த்தை. ஏடி இஸ் அ பெர்பெண்டிகுலர் விச் இன்டர்செக்ட் பிசி அட் டி. ஸோ நான் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஏ, இது பி, இது சின்னு வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஏபிசியில் வந்து எல்லாமே ஈக்குவல். ஏன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஏடி. ஸோ இதுதான் ஏடி. ஸோ இந்த ஏடிங்கிறது வந்து எப்படி இருக்குது? இந்த பிசியை டியில் மீட் பண்ணது இந்த பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு ஈஃப் ஏபி. ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 cm கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து ஏடி. ஸோ இதனுடைய ஆன்சர் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா ஸோ இதுவும் 4. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 4, இந்த டிஸ்டன்ஸ் 4 ஆகும். எல்லாமே 4 இருக்கும். அண்ட் இது வந்து பைசெக்ட் பண்ணுறதுனால இது வந்து நம்ம ஈக்குவலாக பிரிக்கும். அப்போ என்ன பண்ணி இது வந்து தனியாக செப்பரேட்டாக பிரிக்கணும் பாருங்கள். ஸோ இந்த ஏ, இது டி, இது பினா இது 4. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டோட்டல் வந்து 4ஆக இருந்துச்சுன்னா இதை வந்து ஈக்குவலாக பிரிச்சுனா இங்கே 2 இங்கே 2ன்னு கொடுக்கலாம். அப்போ இங்கே 2ன்னு போடுங்க. ஸோ இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கப்படும் பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி எப்படி எதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஏபுடைய ஆன்சர் நமக்கு என்ன இருக்குது? 4. அப்போ ஆன்சர் 16 ஈக்குவல் டு பிடி ஆன்சர் இஸ் 4 ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஸோ லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ ஆன்சர் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 வரும். த 4 ஏடி ஈக்குவல் டு √12. ஸோ √12 எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3 பிரிக்கலாம். அப்போ ஆன்சர் 2 √3 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நமக்கு 4ல் இருக்குது. 2 √3 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 55 பாருங்கள். த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த பாயிண்ட்ஸ் ஸோ k - 1 2, 1 4, 5 ஆர் த கொலீனியர்னு கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே எப்படி இருக்கு? நமக்கு வந்து கொலீனியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொலீனியரை யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த கேவோட வேலைக்கு கண்டுபிடிக்க வரும். ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? பை யூசிங் ட்ரையாங்கிள் கான்செப்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம கொலீனியர்னா என்ன அர்த்தம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபார்முலா 1/2. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 so equal to 0. அப்போ இந்த 1/2 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 0 போயிடும். ஸோ இது ரிமைனிங் ஆன்சர் நீங்கள் பாருங்கள் x1 y1. ஸோ வரிசையாக எழுதுங்க. இது k, இது -1 2 1 4 5 k ஒரு -1 ஸோ ஈக்குவல் டு 0. இதை ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன நீங்கள் வந்து மேலேருந்து கீழேவாக என்ன பண்ணணும்? கிராஸாக நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் இஸ் k ப்ளஸ் ஒரு 10 ஒரு -4. ஸோ அகெயின் மைனஸ் இன்ட்டு. ஸோ அடுத்து கீழே மேலாக நம்ம கிராஸை நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் ஒரு -2 ப்ளஸ் ஒரு 4 ப்ளஸ் ஒரு 5k ஸோ ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ k ப்ளஸ் ஒரு 6. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 2 வரும். ஸோ மைனஸ் உள்ள பார்த்தீங்கன்னா -2 -4k ஈக்குவல் டு 0. சரிங்களா? சாரி இங்கே 5k இருக்கும். அண்டு இந்த ரெண்டையும் நீங்கள் சார் -4k ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் நீங்கள் சார் +4 வரும். ஸோ ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா -4 வரும். ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணிங்கன்னா k ஈக்குவல் டு ஆன்சர் இஸ்
1 வரும் சரிங்களா. அப்போ இங்கே கேவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஆப்ஷன் 1ல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 ஈக்குவல் டு நமக்கு வந்து 1 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் கோயிங் to city B from city A, a person has to travel via city C, which is such that AC is perpendicular to BC. AC க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, is called as 2x கொடுத்துருக்காங்க. BC க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 × x + 7 கொடுத்துருக்காங்க. Seeing the difficulty of the people, it is proposed to construct a highway connecting A to B, which is of length 26 km. If so, then distance saved by the travelling distance to B is. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கே போகிறாங்க, கோயிங் டு சிட்டி பி. ஸோ இங்கே பிக்கு போக போகிறாங்க. சரி, இதான் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது வந்து ஏ சரிங்களா. அப்போ இங்கே இருந்து என்ன பண்ண போகிறாங்க, நேராக வந்து இந்த பிக்கு போக போகிறாங்க. ஸோ இது எப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா வயா சி. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக போகிறாங்களா. ஸோ இது வந்து இது சி பாயிண்ட் சரிங்களா. ஸோ இங்கே பிலேருந்து நேராக சிக்கு போகிறோம் சரிங்களா. அப்போ நமக்கு இப்படி நேராக ஒரு லைன் வச்சுங்களா. அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏசி பெர்பெண்டிகுலர் டு பிசி. அப்போ இங்கே பாருங்கள், இந்த வந்து ஏசி இருக்குதா, இது வந்து பிசிக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர்னா இஸ் கால்ட் அஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரிங்களா. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும். அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து பி வரைக்கும் 26 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, 26 கிலோமீட்டர். அண்ட் சேம் டைம் ஏசி ஏலேருந்து சி வரைக்கும் 2x கொடுத்துருக்காங்க. அண்ட் பிலேருந்து சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 × x + 7 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இதை வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட்னால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த பித்தாகரஸ் தியரம் மூலமாக நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு 5 வரும் சரிங்களா. அப்போ எக்ஸோடைய ஆன்சர் இங்கே 5 போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆன்சர் இஸ் 10 வரும் சரி. 2 × 5 10. இங்கே நீங்கள் 5 போட்டு ஆன்சர் நமக்கு வந்து 24 வச்சுக்கலாம். அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் சேவ் பை த ட்ராவலிங் டைரக்ட்லி டு பி. அப்போ நம்ம இங்கேருந்து டேரெக்டாக பிக்கு போகுது எவ்வளோ டிஸ்டன்ஸ் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக இங்கே 26 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது 10 வரணும். ஸோ இங்கே இது 24. நம்ம ஆன்சர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34 வரணும். அப்போ 34ல் இருந்து நீங்கள் 26 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் நமக்கு வந்து சேவ் ஆகுது சரிங்களா. அப்போ நமக்கு இங்கே ஏலேருந்து டேரெக்டாக பிக்கு போகிறதுக்கு 26 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ஏலேருந்து சிக்கு போயிட்டு சிலேருந்து பிக்கு போது டோட்டலாக நமக்கு 34 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ நம்ம எப்படி போகிறத விட இப்படி போனால் நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து சேவ் ஆகுதுனால அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 dancers have to present a dance show together. They can take 6, 4, 8 and 7 rounds in a minute. How many minimum rounds should each take to complete the show? நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ நமக்கு ரவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இந்த டோட்டலாக வந்து இது கம்ப்ளீட் பண்ணது இவ்வளோ தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ரவுண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணி தான் ரிசல்ட்டாக இருக்கும். ஆன்சர் 6 + 4 + 8 + 7. ஓகே, அப்போ இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுனா டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணது மினிமம். பாருங்க என்ன கேட்டால் மினிமம்னா இவ்வளோ கண்டிப்பாக ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதையும் தானே அவங்க ரவுண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து அவங்க எவ்வளோ மினிட்ஸில் முடிக்கிறாங்கன்னு பர்ஃபெக்டாக கொடுக்காதனால மினிமம் ரவுண்ட்னா கண்டிப்பாக இந்த ரவுண்ட் என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக அவங்க மேக் பண்ணியதுனால இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 வரும். அப்போ ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 425. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 58 பாருங்க. The angle of elevation of the top of tower from 2 points of distance of 4 meter and 9 meter from the base of the tower and in the same straight line with it are complementary அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The height of the tower will be. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன்மா எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் சரிங்களா. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. ஸோ அடுத்து இங்கே ஒரு டவர் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த டவரில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருந்து இங்கே என்ன பண்ண டாப் ஆஃப் த டவர் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்து பார்க்குறாங்க. ஸோ இங்கே இருந்து இந்த டாப் ஆஃப் டவர் பார்க்குறாங்க. அண்ட் சேம் டைம் இங்கே என்ன பண்ண டாப் ஆஃப் டவர் வந்து என்ன பண்ணாங்க அவங்க பார்க்குறாங்க. ஸோ பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பேஸ் ஆஃப் த டவரில் இருந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 4, இது டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு 9 இருக்குது சரிங்களா. இது 4, இது வந்து 9 ஓகேங்களா. 2 டிஸ்டன்ஸ் பார்த்துங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் 4, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நம்ம 9. அப்போ இந்த டவருடைய மொத்த ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டான்னு போட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து நமக்கு 90 - தீட்டான்னு வரும்.
ஸோ அல்லது இங்கே வந்து 90 minus θ அப்படின்னா இங்கே நீங்கள் θன்னு போட்டுங்க சரிங்களா. அப்போ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதனுடைய ஹைட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜர் ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஸோ லார்ஜர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து லார்ஜர் ட்ரையாங்கிளில் வந்து நான் வந்து இந்த டேட்டா வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ லார்ஜர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் லார்ஜர் ட்ரையாங்கிள். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 minus θ. ஸோ இது வந்து நமக்கு மாதிரி டோட்டல் 9 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு h இருக்கும் சரிங்களா. நமக்கு tan θ யூஸ் பண்ணுங்க. அப்போ tan 90 minus θ equal to opposite by adjacent of h by 9 வரும் சரிங்களா. அப்போ tan 90 minus θ ஆன்சர் இஸ் cot θ equal to h by 9. ஸோ இதை ரெசிபிளா பட்டினா எப்படி பண்ணலாம், tan θன்னு மாறலாம். அப்போ ஆன்சர் இஸ் 9 by hன்னு மாறும் சரிங்களா. இது வந்து நமக்கு வந்து லார்ஜர் ட்ரையாங்கிள். அண்ட் சிமிலர் இதே மாதிரி பண்ணுங்க ஸ்மாலர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க. ஸோ ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இது θ இது 4 சரிங்களா. அப்போ இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. சேம் அதே தான், ஆனால் ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து θ அண்ட் இது h, இது நமக்கு 4 சேம் ப்ராசஸ் தான். ஸோ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent h டிவைட் பை 4 ஓகே. இப்போ பாருங்க இங்கேயும் tan θ இருக்குது. ஸோ இங்கேயும் tan θ ரெண்டையும் பண்ணுங்க ஈக்குவல் பண்ணுங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 9 by h is equal to h by 4. அப்போ இந்த 4ஐயும் இந்த h கிராஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் 36 equal to h square. Therefore h is equal to answer is 6 ன்னு வரும். ப்ளஸ் மைனஸ் வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். அப்போ ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா h உடைய ஆன்சர் இஸ் 6 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 59 பாருங்க. ஒரு டயராம் கொடுத்தாங்க. டயராம் கொடுத்துட்டு ஆங்கிள் CAB கேட்டிருக்காங்க. ஸோ CAB ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இங்கே நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் 4 சைடு இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு குவாட்ரேட்டர். ஸோ அப்போ குவாட்ரேட்டர் டோட்டல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்கிள் இந்த குவாட்ரேட்டர் ஈக்குவல் ஆன்சர் இஸ் 360 சரிங்களா. இந்த எல்லா ஆங்கிளையும் கூட்டப்படும். அப்போ ஆங்கிள் O இஸ் கால்ட் அஸ் 64 டிகிரி ப்ளஸ் இது வந்து 90 டிகிரி. அப்போ பாருங்க இங்கே 90 ப்ளஸ் இங்கே பார்த்தா 90. ஸோ 90 ப்ளஸ் இதனுடைய ஆங்கிள் CAB ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் 360 சரிங்களா. அப்போ இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து 244. நீங்கள் வந்து ரைட் சைடுக்கு வந்து மைனஸாக போகும். அப்போ ஆங்கிள் CAB ஈக்குவல் டு 360 minus 244. therefore angle CAB equal to ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 116 வரும். அப்போ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஆப்ஷன் வந்து 3 இஸ் கால்ட் அஸ் 116. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. ஒரு டயராம் கொடுத்தாங்க. அந்த டயராமில் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்க. ஸோ இங்கே D வந்து 90 டிகிரி. ஸோ இதை வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் 90 டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா O வந்து சென்டர், இது வந்து R வந்து ரேடியஸ். ஸோ இது வந்து O வந்து சென்டர், திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேடியஸ் சரிங்களா. அடுத்து AB BC CD அண்ட் DL வந்து PQRSங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து டச் பண்ணிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல Bல இருந்து C வரைக்கும். ஸோ எங்கே இருக்கு பாருங்க, Bல இருந்து C வரைக்கும். ஸோ இங்கே இருந்து இங்கே இருக்குங்களா. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் டோட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் 38 கொடுத்துருக்காங்க. அண்டு CD, ஸோ இங்கே பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ Cல இருந்து D வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 25 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து நமக்கு வந்து 25 கொடுத்துருக்காங்க. அடுத்து A அண்ட் PB கொடுத்துருக்காங்க. ஸோ PPனா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 கொடுத்துருக்காங்க. 27 கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த PBங்கிறது ஒன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸோ அப்போ இது ஒரு காமன் பாயிண்ட் டேஞ்சன்ட் வரதுனால ஸோ இதே டிஸ்டன்ஸ் நம்ம இங்கேயே மேக் பண்ண முடியும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இந்த Pல அந்த Qல இருந்து இந்த P வரைக்கும் நமக்கு ஆன்சர் 27 இருக்கும். ஏன்னா வந்து இந்த PBயும் இந்த PQவும் ஒன்று கூட டேஞ்சன்ட். அப்போ PP ஈக்குவல் டு and PQ சரிங்களா. PQ ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கால்ட் அஸ் டேஞ்சன்ட். ரெண்டுமே ஒன்றுக்குள்ள டேஞ்சன்ட்னால ஆன்சர் வந்து 27 சொல்லலாம். மீதி ரிமைனிங் இங்கே என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 38ல இருந்து இந்த 27 என்ன நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு 11 வரும் சரிங்களா. அண்ட் சேம் சிமிலர் ப்ராசஸ் படி இந்த CQங்கிறது CQவும் அண்ட் CRம் ஒன்றுக்குள்ள எப்படி இருக்குது நமக்கு வந்து டேஞ்சண்டாக இருக்குது ஓகேங்களா. அப்போ டேஞ்சண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது 11னா அதே டிஸ்டன்ஸ் இங்கேயும் 11 இருக்கும். அப்போ இதனோட ஆன்சர் 11. அப்போ நமக்கு இங்கே Cல இருந்து R வரைக்கும் 11னா மீதி ரிமைனிங் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து இங்கே நம்ம 11 கழிக்கணும். இப்போ 11 கழிச்சிங்கன்னா நமக்கு ரிமைனிங் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் ஆன்சர் இஸ்
14 வரும் சரிங்களா. அண்ட் அப்போ இங்கே 14 பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணி பாருங்க, இது வந்து 14 ஏன்னா அந்த ரெண்டையும் கூட ஆன்சர் 25 வரும். அப்போ நமக்கு dr ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக ரேடியஸ் வேணும். இங்கே ஆர் ஓ அல்லது ஓஎஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. அண்ட் சேம்லி இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு 90 டிகிரி இருக்கும் சரிங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிமிலராக இருக்குது பாருங்க, ஒரே ஷேப் மாதிரி இருக்குமே, ஸ்காலர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ ஓ ஆர் அண்ட் டிஎஸ்ங்கிறது மினவாக இருக்கும், நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால ஸோ இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதே தான் எல்லா பக்கமும் இருக்கும். therefore OR equal to OS equal to 14 சென்டிமீட்டர். அப்போ இந்த OS OR பேர் ரேடியஸ், therefore radius equal to 14 சென்டிமீட்டர். therefore நமக்கு தேவை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நமக்கு 1 14 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 61. To draw a pair of tangent to the circle which are inclined to each other at an angle of 60 degree, it is required to draw a tangent at endpoints of those two radii of the circle. The angle between which will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஷேப் பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிளில் வந்து ஸோ 2 ரேடியஸ் இருக்கும் சரிங்களா. 2 ரேடியஸ் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் சென்டர்னா, ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ரேடியஸ் அண்ட் இங்கேருந்து இங்கே ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து ரஃபாக தான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு அவுட்டர் ஷேப்லேருந்து என்ன பண்ணுறா, ஒரு டேஞ்சன் வரைய போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டேஞ்சன், ஸோ இது ஒரு டேஞ்சன் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு டேஞ்சன் வரையும். ஆனால் இந்த ரெண்டுக்குமே நடுவில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்டு 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 60 டிகிரினா இந்த கண்டிப்பாக இந்த ரேடியஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. ஏன்னா இது டேஞ்சன்ட்னா இது 90 டிகிரி இருக்குங்களா. அப்போ நமக்கு இந்த 2 ரேடியஸ் நடுவில் ஆங்கிள் என்னன்னு கேட்டுங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் கொஸ்டின் மார்க் ஓகேங்களா. அப்போ நான் இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து நான் ஏ, இது பி, இது ஓ, இது பின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ இது 60 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு என்ன தேவைப்படுது, ஆங்கிள் ஏஓபி மட்டும் நமக்கு வேணும். ஸோ சேம் சிமிலர் கான்செப்ட் படி குவாட்ரேட்டர் ஷேப் தானே. அப்போ குவாட்ரேட்டர்னா எல்லா இதையும் கூட்டினா நம்ம ஆன்சர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 360 வரும் சரிங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 60 + 90 + 90 +, ஸோ இந்த ஆங்கிள் தெரியாது, ஆங்கிள் ஏஓபி சரிங்களா. அப்போ இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணி நீங்கள் ரைட் சைடு கொண்டு போங்க. ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா ஆங்கிள் AOB equal to 360 minus 240. அப்போ ஆங்கிள் AOB equal to answer is 120. அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனுமே அது கிடையாது. ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் இஸ் 120 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 62 பாருங்க. சால்வ் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த ரெண்டுலேருந்து எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிள் மெத்தட் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த 2 வேலையும் 2 ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 1 -2, 3. ஸோ இந்த ஆன்சரை எடுத்து நீங்கள் ரெண்டுமே அப்ளை பண்ணி ரெண்டுமே அந்த அவுட்புட் வந்து 0ன்னு கொடுக்கும். அப்படின்னு எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 இமேஜின் நீங்கள் ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணி வச்சா கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து x - y = -5 வரும். அதே மாதிரி 1 - 2, 1லேருந்து நீங்கள் 2 நீங்கள் செப்பரேட் பண்ண போகிறீங்க. ஸோ -x - y = -1 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான எக்ஸோடைய ஆன்சர் நமக்கு -2 வரும். ஸோ ஒய்யோட ஆன்சர் இஸ் 3 வரும். ஸோ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த அவுட்புட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து என்னமாச்சும் ஒரு வேரியபிள் நீங்கள் எக்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். ஏன்னா ஒய்யை கேன்சல் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ் நம்ம கேன்சல் ஆகிறதுனால என்ன பண்ணணும், இந்த சம் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணணும், அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அண்ட் அது 2 ஈக்குவேஷன் நீங்கள் செப்பரேட் பண்ணணும், அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 x is equal to -2 and y equal to நமக்கு 3 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The following glasses capsule lift is made up of. என்ன இதெல்லாம் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஷேப்பில் நமக்கு தெரியும்னா சிலிண்டர் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு சிலிண்டர் ஷேப். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா அங்கே டோட்டல் நமக்கு என்ன ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஷேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் நமக்கு வந்து சிலிண்டர் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப் அவுட்புட் வரும். இது வந்து ஹெமிஸ்பியர் ஷேப் ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிலிண்டர் வித் ஹெமிஸ்பியர் அட் போத் த எண்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ ஒரு சிலிண்டர் வந்து 2 ஹெமிஸ்பியரை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து 4 தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் கேட்டிருக்காங்க டு பி பெயிண்டட்.
ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணக்கூடிய ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் தான் பெயிண்ட் பண்ணணும் சரிங்களா. அப்போ இதில் இந்த பிளாக் ஷேப் கொடுத்துருக்காங்க, இந்த பிளாக் ஷேடிங் இதில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து பெயிண்டிங் அடிக்க மாட்டோம். இந்த ஒயிட் கலர் ஷேடில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பெயிண்டிங் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. total surface area of painting equal to formula நீங்க பாத்தீங்கன்னா curved surface area of the hemisphere plus curved surface area of the cone சரிங்களா. நம்ம ரெண்டுமே போட போறோம். அப்போ curved surface area of the hemisphere formula 2 pi r square plus so இதனுடைய ஃபார்முலா pi r l சரிங்களா. அப்ப நம்ம l ஓட ஆன்சர் நம்ம இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இதுல வந்து அவங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, ஹெமிஸ்பியர் இதனுடைய ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. சோ ரேடியஸ் நமக்கு 3 இருக்குது. சோ நல்லா கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. சோ இது வந்து ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் சரிங்களா. சோ ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் 3 and டோட்டல் ஹைட் பாத்தீங்கன்னா சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் டோட்டல் ஹைட் என்ன இருக்குது, நமக்கு வந்து 7 cm இருக்குது. சோ இதனுடைய ரேடியஸ் வந்து 3 கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு சிலிண்டரோட ஹைட் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஏன்னா ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு 7 வரும். சோ இதான் நமக்கு ஸ்டாண்டிங் எட் L. அப்ப L க்கு நமக்கு இது ஃபார்முலா L equal to root of h square plus r square வரும். அப்ப equal to root of so h ங்கிறது 4 16 plus so radius இங்க என்ன radius இருக்கோ அதே radius இங்க இருக்கும். அப்ப ஆன்சர் இஸ் 9. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 5 வருதுங்களா. அப்ப இதுல இந்த எல்லா வேலையும் நீங்க அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 2 into 22/7 into radius இந்த 3 so 3 into 3 plus 22/7 into and r so r ஓட ஆன்சர் 3 into L so length பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 இருக்குது. so இந்த எல்லா இதையும் நீங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஆன்சர் 103.71 cm square வரும். அப்ப ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 103.71 cm square. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन 65. so k உடைய வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. so mean of the following data so mean உடைய ஆன்சர் மெயின் பண்ண தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு முன்னாடியே இதுமே சம் பார்த்திருக்கோம். so mean equal to 11. அப்ப நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா summation fx divided by summation f equal to 11. so இந்த எல்லா இதையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணனும் and same time இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணி நீங்க என்ன பண்ணனும், டினாமினேட்டர் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க ப்ராடக்ட் பண்ணி முதல்ல ஆட் பண்ணுங்க. ஆன்சர் 6 plus 14 plus 12k plus 85 divided by summation f எல்லா இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 plus ஒரு k equal to answer is 11. so இத நீங்க ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா k ஓட ஆன்சர் நமக்கு வரும் 5 ன்னு வரும். அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஆன்சர் வந்து 5. அடுத்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 66 the value of mean so mean கேட்டிருக்காங்க எதுக்கு அப்படினா median ஆன்சர் நமக்கு 26 இருக்கு, மோட் ஆன்சர் நமக்கு 25 இருக்கு. இந்த ரெண்டு டேட்டாக்கு மீன் கேட்டிருக்காங்க. மீன் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும். தஃபோ நமக்கு தேவையான மீன் ஆன்சர் 26 plus 25 divided by 2 so answer 51 divided by 2 அப்ப ஆன்சர் 25 divided by 25.5 அப்ப ஆப்ஷன் வந்து 2 25.5 வரும் சரிங்களா. சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 67 பாருங்க. 67 என்ன கொடுத்திருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா 5 plus 1 plus 15 plus 20 etc equal நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 600 கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சோ இதுல டோட்டலா நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த சம பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 plus இந்த क्वेश्चन எழுதிக்கிறேன் பாருங்க. என்ன இருக்குதுன்னா 5 plus 10 plus 15 plus 20 plus etc plus so number of term தெரியாது equal to இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குதுன்னா டோட்டலா 600 இருக்குது சரிங்களா. அப்ப இந்த எல்லா இதுக்கும் காமனா என்ன பண்ணலாம், கண்டிப்பா 5 இருக்கு. எல்லாமே 5 டேபிளா மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. 5 நீங்க வெளிய எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா 1 plus 2 plus 3 plus etc plus n so இங்க நமக்கு என்ன 5 times n இருக்கும். அப்ப எடுத்தாச்சு. so இங்க ஒரு 600 இது ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா so 1 times இங்க 1 times இங்க பேலன்ஸ் 1 2 times 0 சரிங்களா. அப்ப நமக்கு சம் ஆஃப் ஃபார்முலா பாத்தீங்கன்னா n இது வந்து இந்த AP ஃபார்முலா இது வந்து AP ல வரக்கூடிய Sn ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா n/2 into 2a plus n minus 1 into d என்ன பண்ண போறோம், இதுல வந்து இந்த n ங்கிறது என்ன பண்றேன்னா வந்து அப்படியே நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஓகேங்களா. அப்போ இதுல அப்ளை பண்ணுங்க n/2 into 2a plus n minus 1 into d so equal to answer is 120 சரிங்களா. இத ஃபர்தரா நீங்க என்ன பண்ணனும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனும், வேல்யூ அப்ளை பண்ணுங்க. so a ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் so இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணா a ங்கிறது 1 வரும் and d ங்கிறது வந்து காமன் டிஃபரன்ஸ் so ரெண்டையும் நீங்க கழிச்சா ஆன்சர் நமக்கு 1 வரும். so அப்ளை பண்ணீங்கன்னா n/2 into 2 into 1 answer 2 plus ஒரு n minus 1 into நமக்கு ஆன்சர் is 1 so equal to 120 சரிங்களா. இந்த 2 சிம்பிளா இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த n நீங்க உள்ள வந்து ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் 2n so இங்க பாத்தீங்கன்னா plus ஒரு n square minus ஒரு n
equal to 120 into 2 answer is 240 சரிங்களா. இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா n ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு n மைனஸ் 240 ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும், டி மெத்தடில் பிரித்து பாருங்கள். ஸோ டி மெத்தடில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் 240 வரணும். ஸோ ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ ஆன்சர் இஸ் 15 இன்ட்டு 16. ஸோ இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ப்ளஸ் 1 வரும். ஸோ டிவைட் பை n. அப்போ ஆன்சர் n மைனஸ் 15 இன்ட்டு n ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ தனித்தனியாக நீங்கள் 0 போடுங்க. ஆன்சர் n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. ஸோ n ஈக்குவல் டு 15 and n plus 16 equal to 0. So n equal to minus 16. So number of terms is always positive, not a negative. அப்போ ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் பாருங்கள். நமக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து 3 15 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 68. The sum of 7 terms of AP. அப்போ நமக்கு சம்னா SN அர்த்தம். அப்போ S7 equal to answer 63 கொடுத்துருக்காங்க. and first term, so first term a equal to answer 3 கொடுத்துருக்காங்க. the sum of the next 7 terms, so அடுத்த 7 term கூட்டினா என்ன வரும்? 7 termனா நமக்கு வந்து 8th termல இருந்து நமக்கு வந்து 14 term வரைக்கும் கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி நினைப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 term. அப்போ 14 termல இருந்து நீங்கள் S7 கழிச்சிங்கன்னா நமக்கு ரிமைனிங் வந்து S of 8 to நமக்கு 14 நமக்கு கிடைச்சோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 7 டைம் நம்ம சப்ளை பண்ணிடலாமா இல்லையா? அப்போ நமக்கு வந்து இந்த SN ஃபார்முலா நம்ம முன்னால் படித்த மாதிரி தான் n/2 2a plus n minus 1d இருக்கும். இது ப்ரீவியஸ் படிச்ச ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1d. சரிங்களா? இதில் a உடைய ஆன்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த a யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதில் n உடைய இதில் வந்து நமக்கு n தெரியும் அண்ட் d உடைய ஆன்சர் கண்டுபிடிச்சி ஃபர்தராக என்ன பண்ணணும், S14 கண்டுபிடிச்சி இந்த ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல S14 உடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 224 வரும். மைனஸ் S7 உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 63 வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் கழிச்சுன்னா ஆன்சர் 161 வரும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து d. ஸோ d உடைய ஆன்சர் நம்ம தான் கண்டுபிடிக்க வரும். ஸோ d உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2. சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இந்த இடத்துல S7 இருக்குல்ல, இதை வந்து n/2 into 2a plus n minus 1d equal to answer 63. ஸோ இதை யூஸ் பண்ணி n-ங்கிறது 7, a-ங்கிறது நமக்கு ஆன்சர் இஸ் 3. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், d வந்து ரிமைனிங் கண்டுபிடிச்சா 2 வந்துச்சுங்களா? அப்போ இந்த 2-ஐ யூஸ் பண்ணி இந்த 14 கண்டுபிடிங்க, S14 கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 161. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1, ஆன்சர் இஸ் 161. கொஸ்டின் நம்பர் 69 பாருங்க. இந்த அரித்மெட்டிக் மீன். ஸோ மீன் என்ன அர்த்தம்? ஆவரேஜ். அப்போ மீன்னா எல்லா இதையும் கூடி டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போடணும். அப்போ நமக்கு எழுதிக்கிறேன் மீன் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து சமேஷன் எக்ஸ் டிவைட் பை, ஸோ டோட்டல் ஆன்சர் டிவைட் பை n. அப்போ இந்த எல்லா இதையும் கூட்டினா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n டிவைட் பை டோட்டலாக எத்தனை டைம் இருக்குது? n டைம் இருக்குது. ஸோ சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா n into n plus 1 divided by 2 whole thing divided by இங்கே உள்ள n போடுங்க. இந்த n cancel with the remaining answer n plus 1 divided by 2. அப்போ ஆப்ஷன் n plus 1 divided by 2. Question number 70 பாருங்க. the centroid of triangle is, so centroidனா டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரிசல்ட் எது பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா intersecting point of the median. ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிள் வச்சுங்க, ட்ரையாங்கிளில் இந்த ஆப்போசிட் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே எல்லா மிட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கால்டர்ஸ் மிட் பாயிண்ட் சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு போய் தான் ஸ்கால்டர்ஸ் நமக்கு சென்டர்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் த மீடியன். ஸோ ஆப்ஷன் 3 உள்ளதான் நமக்கு கரெக்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.